லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சியை கவிழ்க்க ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார் ஆகியோர் சென்னை ஹைகோர்ட்டில் நிபந்தனை முன்ஜாமீன் பெற்றனர். போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருவரும் தலைமறைவாக உள்ளனர். இந்த சூழலில் விசாரணை என்ற பெயரில் தங்களை போலீசார் துன்புறுத்தக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என கோரி இருவரும் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். அதில் முன்ஜாமீன் பெற்ற நாங்கள் ஹைகோர்ட் விதித்துள்ள நிபந்தனையை கண்டிப்புடன் பின்பற்ற தயாராக உள்ளோம். ஆனால் வேறு ஏதேனும் ஒரு வழக்கில் எங்களை கைது செய்ய போலீசாருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதால் சோதனை விசாரணை என்ற பெயரில் எங்களை துன்புறுத்தக்கூடாது என போலீசாருக்கு உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் மனுவை விசாரித்தார். அரசு தரப்பில் வாதிடும் போது 19 உத்தரவை கூறுவதாலும் பல குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளதாலும் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என கேட்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இச்சூழலில் தங்களை துன்புறுத்தக்கூடாது என கோர முடியாது. மற்ற வழக்குகளை பொறுத்தவரை முன்கூட்டியே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் மனுதாரர் கூறியபடி எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என கூறி இருவரின் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். செந்தில் பாலாஜியின் கோரிக்கையை ஹைகோர்ட் நிராகரித்துள்ள நிலையில் விசாரணைக்கு ஆஜராகாத செந்தில் பாலாஜி, அசோக் ஆகியோரை கைது செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது.